Hi everyone, நான் ஜெஸ்லா இஸ்மத். வெல்கம் டு ஜெஸிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என் சேனலில் ஃப்ளஃபியான சாஃப்டான ரவா உப்புமா எப்படி செய்கிறேன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரவா உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ரவையை வறுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 கரண்டி நெய்யை ஊற்றி அதில் 2 கப் ரவை போட்டு வறுக்கணும். 2 கப் ரவைண்டா ஒரு 200 கிராம் மாதிரி வரும். ரவையோட பச்சை வாசனை போய்த்து நல்ல கோல்டன் கலர் ஆகும் வர ரவையை வறுக்கணும். ரவையை வறுக்கிறது தான் முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் அடி பிடிச்சிடாமல் சரியான முறையில் வறுத்துக்கோங்க. ரவை கோல்டன் கலர் ஆகி நல்ல வாசம் வரைக்கிட்ட ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனி ஒரு பிளேட்டில் இறக்கி வச்சுக்கோங்க. அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு விரும்பினா எண்ணெய்க்கு பதில் நெய்யும் யூஸ் பண்ணிடலும். சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதில் பச்சை வாசம் போகும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 2 க்ரீன் சில்லியும். வெங்காயம் லேசாக வதங்கி வரைக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கட்டர்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மரக்கறி சேர்த்துக்கணும். நான் எடுத்துக்கிற மரக்கறி கோவா, காலிஃப்ளவர், கேரட் எல்லா மரக்கறியையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மரக்கறி லேசாக வதங்கினதும் ஆல்ரெடி நாங்கள் நெய்யில் வறுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் சூடாயிக்கணும். அதோட திக்கான பால் இல்லாமல் தண்ணி பாலாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு தேவைண்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரவை தேங்காய் பால் எல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா வெந்து சாஃப்டாகும் வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் விரும்பினா கேஷ்யூ, ரேசின்ஸ், பீனட்ஸ் மாதிரி பொரிச்சு சேர்த்துக்கொள்ளலும். ஸ்டவ்லேருந்து இறக்க முந்தி 2-3 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடாறின பிறகு பாதி தேசிக்காவை புளிஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எங்கள்கிட்ட ரவா உப்புமா ரெடி. இதை நீங்கள் நல்ல ஒரு சிக்கன் கிரேவியோட சூடாக சர்வ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுண்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சைடில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.